பெரிய ஹீரோயின் ஆகணும்னா அஜித் கூட எல்லாம் நடிக்கணும்னா டிரைவிங் தெரியணும்னு சொன்னாங்க. கத்துக்கிட்டேன். இப்போ நான் செல்ஃபா டிரைவ் பண்றதும் இல்ல, அஜித் கூட நடிக்கிறதும் இல்ல. ஆனா கத்துக்கிட்டது அது ஒரு நல்ல விஷயம். ஆமா, நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன். ஆனா நாங்க நடிக்கும் போது சினிமால பாத்தீங்கன்னா ஹீரோன்னா குதிரை சவாரி தெரிஞ்சிருக்கணும், ஹீரோயின் அண்ணா நல்லா ஆட தெரிஞ்சிருக்கணும், நல்லா பேச தெரியணும், அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு சங்கமம் நடிக்கும் போது ஆட தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஆட தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபைட்டிங் கத்துக்கிட்டேன், குதிரை சவாரி கத்துக்கிட்டேன், டிரைவிங் கத்துக்கிட்டேன், எல்லாமே கத்துக்கிட்டேன். ஆனா சினிமால தான் இல்ல. அதுக்கப்புறம் சினிமால இல்ல. இப்போ டிரைவ்னா எங்காச்சும் நீங்களா தனியா எடுத்துட்டு போனது வெளியில அதிகபட்ச தூரம்? நான் தனியா எப்பவுமே போனது கிடையாது. பட் கடைசியா நான் ஓட்டுனது எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து 2013 எங்க அப்பாவை திருப்பதியிலேருந்து எங்க கிராமத்துக்கு டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போனேன், அந்த ML 350 கார்ல. இப்போ நிறைய வருஷம் ஆச்சு, நான் டிரைவ் பண்ணியே நிறைய வருஷம் ஆச்சு. அம்மா வந்து எப்பவுமே கார்ஸ் பத்தி என்கிட்ட பேசினது கிடையாது. ஆனா அம்மாவுக்கு கார்ஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மாவுக்கும் SUVs தான் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டேஸ்ல அவங்களுக்கு சேஃபான வண்டி, பவர்ஃபுல்லான வண்டி, பிக்கப் இருக்கிற வண்டி, ஸ்மூத்தான வண்டி, நல்ல சஸ்பென்ஷன் இருக்கிற வண்டி என்ன ரொம்ப பிடிக்கும். அம்மா கார்ஸ் பற்றி நிறைய படிப்பாங்க, நிறைய தெரிஞ்சுப்பாங்க, கார்ஸ் எல்லாம் வர வச்சு பார்ப்பாங்க, டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் கார் வாங்குவாங்க. இல்லை, அம்மாவுக்கு வந்து எல்லாருக்கும் அம்மாவோட வாழ்க்கையில் அம்மா காமிக்கணும்னு நினச்ச அத்தனை விஷயங்களும் காமிச்சிட்டு தான் இருந்தாங்க. அம்மா மூடி மறைச்சு எந்த வாழ்க்கையும் வாழ்ந்ததே கிடையாது. அம்மாவுக்கு என்ன கார்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி கலெக்ஷன் மாதிரிலாம் உள்ள அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா யூஸ் பண்ணுற வண்டிங்க, என்ஜாய் பண்ணுற வண்டிங்க தான் வாங்கியிருக்காங்க. பிடிச்ச வண்டி வாங்குவாங்க, அது யூஸ் பண்ணுவாங்க, மாற்றணும்னு நினச்ச அன்னைக்கு மாற்றிடுவாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி தங்குற இடம் வந்து கொடநாடு, எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம். மற்றபடி அவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணி நாங்கள் பார்த்ததில்லை. பட் அவங்க அம்மா வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் கூட ஹைதராபாத்தில் போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஆக்ட்ரஸாக இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பிடிக்கும், புதுசாக இடங்கள் பார்க்குறதும், புது ஃபுட்ஸு சாப்பிட்றதும், இதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் உங்கள் கான்வாயில் போயிருக்கீங்களா? இல்லை, போனதில்லை. அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. நான் ஏதாவது ஒரு மேடை பிரச்சாரத்துக்கோ ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து போக மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அது என்னோட மிகப்பெரிய ஆசையாக கனவாக இருந்தது. பட் அது நடக்கலை. அம்மா கூட அம்மா உதவியாளர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சின்னம்மா இருப்பாங்க, அவங்களோட ரெகுலர் டிரைவர் இருப்பாங்க, கான்வாயில் வந்துட்டு அவங்களோட செக்யூரிட்டி ஹெட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட மீடியா கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. அம்மாவுக்கு பெரிய கான்வாய், பிகாஸ் அவங்க Z+ கேட்டகரி. இல்லை, நான் காருக்குள்ளே மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்க சசிகலா அவர்கள் உதவியாளர் தான். சின்னம்மா எல்லா இடத்துக்கும் போவாங்கன்றதெல்லாம் கிடையாது, அவங்க ஒவ்வொரு முறையும் கூட இருப்பாங்கன்றது கிடையாது. அம்மா தனியாக போவாங்க, உதவியாளர் கூட போவாங்க, சில இடங்களுக்கு அவங்க சின்னம்மா கூட போவாங்க. ஓகே. இப்போ ட்ராவல்லாம் இப்போ லாங் டைம் போகும்போது மேடம் ஏதாச்சும் ரோட்டு கடையில் பார்த்தா அது மாதிரி நல்லா இருக்குல்ல, நம்ம நிப்பாட்டி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்லாம் நிப்பாட்டுவீங்களா? இல்லை நானா? ரோட்டு கடை பார்த்தா நான் நிப்பாட்டிடுவேன். எனக்கு கண்ணாடி கிளாஸில் டீ குடிக்க ரொம்ப பிடிக்கும். சுட சுட மசால் வடை பஜ்ஜி போட்டாங்கன்னா நிப்பாட்டிடுவேன். அது எல்லாத்த விட சூடாக இட்லி குண்டான் ஆவி பறக்க பார்த்தேன்னா நிப்பாட்டிடுவேன். அந்த சுட சுட இட்லி சட்னி சாப்பிடாம அந்த இடத்துலேருந்து நான் போக மாட்டேன். அது மாதிரி நிப்பாட்டி மறக்க முடியாத அனுபவம் இருக்குல்ல, எவ்வளோ தடவை சாப்பிட்ருப்பீங்க, இருந்தாலும் அது ஒரு மழையாக இருக்கலாம், அது ஒரு வெயிலாக இருக்கலாம், இந்த இடத்துல நிப்பாட்டி நான் இது மாதிரி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி இது மறக்க முடியாத அனுபவம். எனக்கு வந்து மழை பெய்யும் போது விக்கிரவண்டி கிட்ட இருக்கிற ஒரு டீ கடையில் கண்ணாடி கிளாஸில் டீ குடித்தேன். அந்த இஞ்சி சாறு வந்து புழிஞ்சு அந்த கண்ணாடி கிளாஸில் டீ குடித்தேன். அந்த டேஸ்ட்டு நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து தைப்பூசம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழனியில் நிறைய கடை வைப்பாங்க, ரோட்ல எல்லாம் கடை வைப்பாங்க. அந்த கடையெல்லாம் இப்போ இந்த திமுக ஆட்சி வந்து வைக்க விடுறதில்ல, அடித்து நொறுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அரசியலுக்குள்ளே போகாமல் பேசினா, அந்த தைப்பூச நேரத்தில் அந்த இட்லி குண்டாங்க ஒரு அக்காவும் மங்களகரமாக திருநூறு வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு ஒரு 4 சரடு போட்டுக்கிட்டு ஆவி பறக்க பறக்க துணியிலேருந்து இட்லி எடுப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு அக்கா கையால் ஒரு கட்டி சட்னி, கார சட்னி, 4 இட்லி பொட்டலம் கட்டிக்கிட்டு காரில் உட்காந்து சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டு நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். எவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க, அதெல்லாம் இது தூக்கி சாப்பிட்டுருச்சு. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு. எங்கள் வீட்லேயே இட்லி சட்னி நல்லா தான் இருக்கும், ஆனாலும் அந்த டேஸ்ட்டு வந்து நான் மறக்கவே மாட்டேன்.
அந்த பழனியில் அந்த அக்கா கையால். நான் ஒவ்வொரு வாட்டி தைப்பூச நேரத்துக்கு போகும்போது இப்போது கடந்த 2-3 இயர்ஸ் அந்த அக்கா கடை வைக்க மாட்டாங்களான்னு நானும் போய் அந்த இடத்துல பார்க்குறேன். ஆனால் அந்த கடை இல்லை. எந்த இடம்னு சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு. அது அந்த கீழே கோயில் இப்போ அந்த கடைங்க அங்கே கடையே வைக்கிறது இல்லை.